குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி. டெய்லி கண்டவர்ஸில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிப்ரவரி 2, 2025 ஞாயிற்றுக்கிழமை இன்னைக்கு கண்டவர்ஸ் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம டெய்லி கண்டவர்ஸ் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்க பார்த்து நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். முடிஞ்சளவு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படின்ற டெலிகிராம் சேனல் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ்லாம் உங்களுக்கு ஒன்றே கிடைக்கும். அது முக்கியமான விஷயம் என்னென்னா, இன்றைக்கி வந்து நேற்று வந்து பட்ஜெட் தாக்கல் பண்ணியிருக்காங்க. அதனால் கரண்ட் அஃபேர்ஸ் ரொம்ப லென்த்தாக இருக்கும். தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இத்தனை நாள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 நிமிஷத்தில் முடிஞ்சிருக்கலாம். பட் இன்றைக்கி வந்து ரொம்ப அதிகமாக தான் ஆகும். ஏன்னா பட்ஜெட்டில் வந்து முக்கியமான விஷயங்கள் எல்லாத்தையும் பார்த்து தான் ஆகணும். ஏன்னா டிஎன்பிஎஸ்சியில் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் கேட்டுருவாங்க. சரிங்களா? டிஎன்எஸ்ஆர்பில் பட்ஜெட் சம்மந்தமாக பெருசாக கேட்க மாட்டாங்க. திட்டங்களோட முக்கியமான பேர் மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும். பட் வந்து பார்த்திங்கன்னா டிஎன்பிஎஸ்சியில் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா கேட்பாங்க. அதனால் அதை நம்ம பார்த்துக்கலாம். நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா நம்ம அகாடமி சார்பாக 2ஆம் நிலை காவலத்திற்காக வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் லத்தி அப்படின்னு சொல்லிட்டு 2 டெஸ்ட் பேஜ் வந்து பார்த்திங்கன்னா தொடங்கியிருந்தோம். அதுக்கான அட்மிஷன் வந்து பார்த்திங்கன்னா நடந்துட்டுருக்கு. விருப்பமுள்ள மாணவர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் டெஸ்ட் பேஜில் மொத்தம் உங்களுக்கு 60க்கும் மேற்பட்ட தேர்வுகளும் 1000க்கும் மேற்பட்ட வினாக்களும் கிடைக்கும். இதற்கான ஷெடியூல் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வியூ பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா ஸ்க்ரீனில் தர அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி உங்கள் டவுட் நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்க முடியும். அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா லத்தி டெஸ்ட் பேஜ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இதில் மொத்தம் உங்களுக்கு 45க்கும் மேற்பட்ட தேர்வுகளும் 4000க்கும் மேற்பட்ட வினாக்களும் கிடைக்கும். இதற்கான ஷெடியூலும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வியூ பண்ணி பாருங்கள். முக்கியமான விஷயம், நம்ம வந்து பார்த்திங்கன்னா 2025ஆம் ஆண்டு எஸ்ஐ எக்ஸாமுக்காக வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீ மாடல் டெஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று கண்டக்ட் பண்ண போகிறோம். அதுக்கான வாட்ஸ்அப் குரூப் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், தயவு செஞ்சு அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. எக்ஸாம் டேட் வந்து பார்த்திங்கன்னா கூடிய சீக்கிரம் அனௌன்ஸ் பண்ணுவோம். அப்போ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா தாராளமாக எழுதிக்கலாம். அது வரைக்கும் படிச்சுக்கிட்டு இருங்க. கொஷின் பேப்பர்லாம் ரெடி ஆகிடுச்சு. இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம் டேட் மட்டும் நாங்கள் வந்து கன்சல்ட் பண்ணிட்டு கண்டிப்பாக உங்களுக்கு அப்டேட் பண்ணுவோம். இதுக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா நம்ம 2ஆம் நிலை காவலர் தேர்வுக்கான ஃப்ரீ மாடல் டெஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று கண்டக்ட் பண்ணியிருந்தோம். அதனுடைய வினாத்தாள் தான் இது. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த கொஷின் பேப்பர் வந்து வீடியோவாக நம்ம யூடியூப் சேனலில் இருக்குது. நீங்கள் தாராளமாக எடுத்து அந்த டெஸ்ட்டை எழுத முடியும். டிஸ்கிரிப்ஷன்லேயே வந்து பார்த்திங்கன்னா கொஷின் பிடிஎஃபாகவே கிடைக்கும். நீங்கள் எடுத்து எழுதுங்க. அதேமாதிரி அதுக்கான ஆன்சர் கீவும் வீடியோவாக அப்லோட் பண்ணியிருக்கோம். தயவு செஞ்சு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டையுமே எழுதுங்க, யூஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. நம்ம எஸ்ஏ எக்ஸாமோட ப்ரீ மாடல் டெஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தேர்வு நடக்கும். அந்த தேர்வு இலவச தேர்வு தான், யார் வேணால் கலந்துக்கலாம். முக்கியமாக நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக கேட்டுக்கிட்டனால தான் வந்து பார்த்திங்கன்னா அதை ரெடி பண்ணியிருக்கோம். நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாருமே வந்து அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்கள் அந்த எக்ஸாம் டேட் வந்து பார்த்திங்கன்னா பிஃபோராக ஒரு 1 வீக் முன்னாடியே சொல்லிவிட்டு நம்ம அன்றைக்கி வந்து டெஸ்ட்டு கண்டக்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா? வாங்க ஃப்ரெண்ட்ஸ், கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு நேற்று வந்து பார்த்திங்கன்னா பட்ஜெட் தாக்கல் பண்ணியிருக்காங்க. இதில் முக்கியமானது என்னென்னா, புதிய வருமான வரி விதிப்பு முறையின் கீழ் வந்து பார்த்திங்கன்னா தனிநபர் வருமான வரி விலக்கு வந்து பார்த்திங்கன்னா பெறுவதற்கான உச்சவரம் வந்து பார்த்திங்கன்னா 7 லட்சத்துலேருந்து வந்து பார்த்திங்கன்னா 12 லட்சமாக வந்து பார்த்திங்கன்னா உயர்த்திருக்காங்க. இல்லை 12 லட்சம் வரை வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ஆண்டு வருமானம் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா வருமான வரி செலுத்த தேவையில்லை. ஓகேங்களா? அப்போ வந்து பார்த்திங்கன்னா மாதத்துக்கு நீங்கள் 1 லட்ச ரூபா சம்பளம் வாங்கணும். அதுதான் அந்த கணக்கு. சரிங்களா? அடுத்த வந்து பார்த்திங்கன்னா இதில் நிறைய முக்கிய அம்சங்கள் கொடுத்துருக்காங்க. இது பின்னாடி டீட்டெயில்டாக இருக்குது, நம்ம அதில் பார்த்துக்கலாம். அதில் இல்லாத இதில் பார்த்துக்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அடுத்த 5 ஆண்டுகளில் அரசு பள்ளிகள் வந்து பார்த்திங்கன்னா 50,000 அடல் டிங்கரிங் சோதனை கூடங்கள் வந்து பார்த்திங்கன்னா அமைக்க இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் பல்வேறு சட்டங்களில் உள்ள 100க்கும் அதிகமான பிரிவுகளை குற்றமற்றதாக மாற்றுவதற்கான மக்கள் விசுவாச மசோதா 2.0 அப்படின்றத வந்து பார்த்திங்கன்னா அறிமுகப்படுத்திருக்கிறாங்க. இதெல்லாம் முக்கியமான கொஸ்டின், நோட் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் 2025-26ஆம் நிதியாண்டுக்கான பட்ஜெட்டில் வந்து பார்த்திங்கன்னா 50 லட்சம் கோடி மதிப்பிலான பட்ஜெட் வந்து பார்த்திங்கன்னா தாக்கல் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பின்னாடி உங்களுக்கு இருக்கும், அதை முக்கியமாக பார்த்துக்கோங்க. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா வரவு செலவு கொடுத்துருக்காங்க. இதை மட்டும் ஒரு நிமிஷம் நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக பார்த்துக்கோங்க. அதை வந்து பார்த்திங்கன்னா இந்த பிக்சரில் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ வந்து பார்த்திங்கன்னா அரசுக்கு வருமானம் வருது, எவ்வளோ செலவாகுது அப்படின்றத கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா அரசுக்கு 1 ரூபாய் வந்து பார்த்திங்கன்னா எப்படி வருது அப்படின்னா, தனிநபர் வருமான வரி மூலம் 22% வந்து பார்த்திங்கன்னா வருது. அதாவது 1 ரூபாயில் 22% அப்படின்றது 22 பைசான்னு வச்சுக்கோங்க. அந்த 22 பைசா வந்து பார்த்திங்கன்னா தனிநபர் வருமான வரி மூலம் வருது. நிறுவன வரி மூலம் வந்து பார்த்திங்கன்னா 17, சரக்கு மற்றும் சேவை வரிகள் மூலம் வந்து பார்த்திங்கன்னா 18, கடன்கள் மூலம் வந்து பார்த்திங்கன்னா 24% வருது. ஓகேங்களா? இதேமாரி செலவு எப்படி ஆகுதுன்னு பார்த்திங்கன்னா, நம்ம வர 1 ரூபாயில் வந்து பார்த்திங்கன்னா 20% வந்து பார்த்திங்கன்னா வட்டி மட்டுமே செலுத்துகிறோம். 28% வந்து பார்த்திங்கன்னா மாநிலங்களுக்கான வரி பகிர்வு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பாதுகாப்புத்துறைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 8% கொடுக்குறோம். மத்திய அரசின் திட்டங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 16% கொடுக்குறோம். ஓகேங்களா? இந்த 2 பிக்சரையும் பார்த்துக்கோங்க. டிஎன்பிஎஸ்சி பொறுத்தவரை இந்த 2 பிக்சரில் வந்து பார்த்திங்கன்னா எதில் அதிகமாக வருது, எதில் கம்மியாக வருது, அது மட்டும் தான் கொஸ்டின். இதை வந்து பார்த்திங்கன்னா இந்த பிக்சரை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுட்டு எதில் அதிகமாக வருது, எதில் கம்மியாக வருது அப்படின்றத வந்து பார்த்திங்கன்னா லைன் பை லைன் ஆர்டராக எழுதிக்கோங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா 24% வந்து பார்த்திங்கன்னா அதிகம். அதேமாதிரி கம்மி வந்து பார்த்திங்கன்னா 1%. இதில் வந்து அதிகம்னு வந்து பார்த்திங்கன்னா 22% மாநிலங்களுக்கான வரி பகிர்வு தான் அதிகமாக இருக்குது. அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஓய்வூதியம் தான் வந்து பார்த்திங்கன்னா குறைவான சதவீதத்தில் இருக்குது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா இதை அப்படியே வந்து பார்த்திங்கன்னா எடுத்து எழுதிக்கோங்க, எது அதிகம் எது குறைவுன்னு சொல்லிட்டு. இதுலேருந்து கேள்வி வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சரிங்களா?
தமிழ்நாடு பட்ஜெட் மட்டும்தான் கேட்பாங்க அப்படின்லாம் நம்ம எதிர்பார்க்கக்கூடாது. டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா கேட்பாங்க. ஓகேங்களா. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்தியர்கள் தமிழர்கள் வந்து பார்த்திங்கன்னா வரலாற்று வந்து பார்த்திங்கன்னா பதிவு செய்ய அது வந்து பார்த்திங்கன்னா இதில் நமக்கு தேவை. நமக்கு வந்து தேசிய மனித உரிமை ஆணையத்துடைய தலைவர் வந்து பார்த்திங்கன்னா வே. ராமசுப்ரமணியன். இவருடைய பேர் தான் நமக்கு முக்கியம். இதை மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா. நமக்கு பட்ஜெட்டு ஃபுல்லாமே டீட்டெயிலாக கீழே இருக்குது. நம்ம அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா மேலே ஒன்றும் பெருசாக பார்க்காம போகிறோம். கீழே நம்ம வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக பார்த்துக்கலாம். நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்குறோம். அதனால் அதை மட்டும் பார்த்துக்கிட்டா போதுமானது. ஓகேங்களா. அடுத்தது பெங்களூரில் வந்து பார்த்திங்கன்னா குலோத்துங்க சோழனுடைய தமிழ் கல்வெட்டு வந்து பார்த்திங்கன்னா கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. பெங்களூரில் வந்து பார்த்திங்கன்னா ஜக்கூர் பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா குலோத்துங்க சோழன் தமிழ் கல்வெட்டுகள் வந்து பார்த்திங்கன்னா கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. பெங்களூரில் கோலார் உள்ளிட்ட கர்நாடக தென்பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா ராஜேந்திர சோழன், ராஜராஜ சோழன், முதலாம் குலோத்துங்க சோழன் உள்ளிட்டவர் வந்து பார்த்திங்கன்னா ஆட்சி புரிந்து அப்போது வந்து பார்த்திங்கன்னா தமிழ் கன்னட மொழிகளில் வந்து பார்த்திங்கன்னா கல்வெட்டு எழுதி வச்சுருக்காங்க. அதில் ஒரு கல்வெட்டு வந்து பார்த்திங்கன்னா கிடச்சிருக்கு. அந்த கல்வெட்டில் வந்து பார்த்திங்கன்னா அந்த கல்வெட்டு சம்மந்தமாக டீல் கொடுத்துருக்காங்க. போர் வீரன் பஞ்சனன் எதிரியை வீழ்த்திவிட்டு கீழே விழுந்து இருந்ததாக கல்வெட்டு கூறுது. அதற்காக வீரனின் குடும்பத்திற்கு சிறு நிலம் வழங்கப்பட்டதாக தகவல் வந்து பார்த்திங்கன்னா அதில் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து டிடெயில் கொடுத்துருக்காங்க. இது வந்து நம்ம ஸ்கூல் புக்கில் இருக்குது. ராஜேந்திர சோழனின் மகளாகிய அங்கம்மாதேவிக்கும் சாளுக்கிய மன்னரான ராஜராஜ நரேந்திரனுக்கும் வந்து பார்த்திங்கன்னா மகனாக பிறந்தவர் தான் வந்து பார்த்திங்கன்னா முதலாம் குலோத்துங்க சோழன். அந்த வகையில் சாளுக்கிய நாட்டுக்கும் சோழ நாட்டுக்கும் இடையே தொடர்பு இருந்தது. அவரது ஆட்சி காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா எழுதப்பட்ட தமிழ் கல்வெட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஜக்கூரில் இப்போது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. ஓகேங்களா. நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு கல்வெட்டு கிடச்சதுன்னு மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா டீட்டெயில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் சொன்னது தான். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்னவோ அதை மட்டும் நம்ம பார்த்துக்கிட்டா போதுமானது. இப்போ தான் நம்ம மத்திய பட்ஜெட் பார்க்க போகிறோம். நம்ம கம்ப்ளீட்டாக இந்த வீடியோலேயே பார்த்துடலாம். இன்னும் கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் அதிகமாகவும் பார்த்துடலாம். மேலோட்டமாக பார்க்கலாம். பட் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இது பிடிஎஃப் கொடுப்போம். அந்த பிடிஎஃப்பில் நீங்கள் பார்த்து படிச்சுக்கலாம். ஓகேங்களா. சுகாதாரத்துறைக்கு வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 99,858 கோடி வந்து பார்த்திங்கன்னா ஒதுக்கியிருக்காங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா வேளாண் துறைக்கு வந்து பார்த்திங்கன்னா 1.71 லட்சம் கோடி ஒதுக்கியிருக்காங்க. இதில் புதுசாக 6 திட்டங்கள் வந்து பார்த்திங்கன்னா அறிமுகப்படுத்துறாங்க. இந்த திட்டங்களோட பேர் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ரொம்ப முக்கியம். மத்திய பட்ஜெட்டில் வேளாண் துறைக்கு வந்து பார்த்திங்கன்னா 6 புதிய திட்டங்கள் அறிவிக்கப்பட்டிருக்கு. இதில் கிசான் கடன் அட்டை கேசிசி மூலம் வந்து பார்த்திங்கன்னா விவசாய கடன் வந்து பார்த்திங்கன்னா 3 லட்சம் கொடுத்துருந்தாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா 5 லட்சமாக வந்து பார்த்திங்கன்னா அதிகரிச்சிருக்காங்க. குறைந்த வேளாண் உற்பத்தி திறனை கொண்ட 100 மாவட்டங்களை உள்ளடக்கிய பிரதமரின் தன் தானிய வேளாண் திட்டம் வந்து பார்த்திங்கன்னா மாநில அரசுடன் இணைந்து வந்து பார்த்திங்கன்னா செயல்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பருப்பு உற்பத்தியில் தன்னிறைவு இலக்கை அடைவதற்கு வந்து பார்த்திங்கன்னா முக்கிய உந்துதலாக துவரம்பருப்பு, உளுத்தம்பருப்பு, மைசூர் பருப்பு ஆகியவற்றுக்கு வந்து பார்த்திங்கன்னா உற்பத்தி அதிகரிப்பதில் வந்து பார்த்திங்கன்னா கவனம் செலுத்த 6 ஆண்டு கால சிறப்பு திட்டம் வந்து பார்த்திங்கன்னா செயல்படுத்துகிறாங்க. எந்தெந்த பருப்புன்றது நோட் பண்ணிக்கோங்க. கிராம வேலையின்மை வந்து பார்த்திங்கன்னா கட்டுப்படுத்த கிராம செழிப்பு மற்றும் மீள்தன்மை திட்டத்தை வந்து பார்த்திங்கன்னா அரசு செயல்படுத்தும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பீகாரில் மக்கானா உற்பத்தி அதிகரிக்க பிரத்யேகமான வாரியம் அமைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஓகேங்களா. அது மட்டும் இல்லாமல் மொத்த வரி வருவாய் வந்து பார்த்திங்கன்னா 42.70 லட்சம் கோடியாக இருக்குது. ஓகேங்களா. எதிர்வரும் 2025-26 நிதியாண்டு வந்து பார்த்திங்கன்னா மொத்த வரி வருவாய் வந்து பார்த்திங்கன்னா 42.70 லட்சம் கோடியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா மத்திய பட்ஜெட்டில் வந்து பார்த்திங்கன்னா தெரிவிச்சிருக்காங்க. மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா அறிவியல் தொழில்நுட்பத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா 20,000 கோடியும் பாதுகாப்புத்துறைக்கு 6.81 லட்சம் கோடியும் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. பெண்கள் நலம் அமைச்சகத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா 26,889 கோடி ஒதுக்கியிருக்காங்க. மொத்த ஒதுக்கீட்டில் வந்து பார்த்திங்கன்னா தேசிய ஊட்டச்சத்து திட்டம், அதாவது போசான் 2.0 அப்படின்ற திட்டத்துக்கும் ஷஷம் அங்கன்வாடி திட்டத்துக்கும் அதிகபட்சமாக 21,960 கோடி வந்து பார்த்திங்கன்னா ஒதுக்கியிருக்காங்க. ஓகேங்களா. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மக்கள் தொகை கணக்கெடுப்புக்காக வந்து பார்த்திங்கன்னா 574.80 கோடி வந்து பார்த்திங்கன்னா ஒதுக்கப்பட்டிருக்கு. ஓகேங்களா. அடுத்தது வெளியுறவுத்துறை அமைச்சகத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா 20,516 கோடி வந்து பார்த்திங்கன்னா ஒதுக்கியிருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா உள்துறை அமைச்சகத்துக்கு வந்து 2.23 லட்சம் கோடி ஒதுக்கியிருக்காங்க. பாதுகாப்பு படைகளுக்கான அதிக நிதி கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கால் ஃபார் நோட்டிஃபிகேஷன், அந்த நீங்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட் போலீஸ் ஃபோர்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அதுக்கான கால் ஃபார் நோட்டிஃபிகேஷன்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பட்ஜெட்டுக்கு அப்புறம் நம்ம எதிர்பார்க்கலாம். ஆனால் அதுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்க ரெடி ஆகிக்கோங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஜல் ஜீவன் திட்டம் வந்து பார்த்திங்கன்னா 2028 வரை நீட்டிப்பு பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா 2024 வரை செயல்படுத்தப்படும் சொல்லியிருந்தாங்க. இப்போ 2028 வரை வந்து பார்த்திங்கன்னா அந்த ஜல் ஜீவன் திட்டத்தை வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா குழாய் மூலம் வீடுகளுக்கு வந்து குடிநீர் இணைப்பு வழங்குற மத்திய அரசினுடைய முக்கியமான திட்டம். ஓகேங்களா. ஆயுஷ் அமைச்சகத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா 3,992 கோடி ஒதுக்கியிருக்காங்க. வடகிழக்கு பிராந்திய மேம்பாட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா 5,915 கோடி வந்து பார்த்திங்கன்னா ஒதுக்கியிருக்காங்க. கலாச்சார அமைச்சகத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா 3,360 கோடி வந்து பார்த்திங்கன்னா ஒதுக்கியிருக்காங்க. இப்போ நம்ம மேலே பார்த்தது தான் இதெல்லாம். மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா மேலோட்டமாக கொடுத்துருக்குறாங்க. நிதித்துறைக்கு எவ்வளோ, பாதுகாப்புத்துறை எவ்வளோ, சாலை போக்குவரத்து நெடுஞ்சாலை, கல்வி, நுகர்வோர் நலன், கிராமப்புற வளர்ச்சி, தகவல் தொடர்பு அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க. இதை நீங்கள் தான் எடுத்து எழுதிக்கணும் இந்த பிடிஎஃப் பார்த்து. அதில் வந்து பார்த்திங்கன்னா எதுக்கு அதிகமாக ஒதுக்கியிருக்காங்க, எதுக்கு கம்மியாக ஒதுக்கியிருக்காங்க, ஏதாவது சிறப்பு திட்டங்கள் எதாவது இருக்கா. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு துறைக்கு ஒதுக்குறது இல்லாமல் ஏதாவது புதுசாக ஒரு திட்டங்களை இன்க்ளூட் பண்ணுவாங்க. அதெல்லாம் வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகேங்களா. அடுத்தது
புதிய வருமான வரி மசோதா வந்து பார்த்திங்கன்னா விரைவில் அறிமுகப்படுத்தப்படும் சொல்லியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா வருமான வரி சட்டம் வந்து பார்த்திங்கன்னா 1961 ஏற்றப்பட்டுச்சு. இது உங்கள் ஸ்கூல் புக்கில் இருக்குது. இந்த சட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா திருத்தங்களை மேற்கொள்வது வந்து 22 துணைக்குழுக்கள் அமைக்கப்பட்டு 1962ஆம் ஆண்டு வருமான வரி சட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா மறு ஆய்வு செய்யப்பட்டது. அந்த சட்டம் வந்து பார்த்திங்கன்னா விரைவில் அமல்படுத்தப்படும் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா வருமான வரி சீர்திருத்தம் குறித்து பேச தொடங்கிய போது வந்து பார்த்திங்கன்னா நிதியமைச்சர் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு திருக்குறளை மேற்கோள் காட்டி வந்து பார்த்திங்கன்னா பேசியிருக்காங்க. வான் நோக்கி வாழும் உலகெல்லாம் மன்னவன் கோல் நோக்கி வாழும் குடி அப்படின்ற திருக்குறளை வந்து பார்த்திங்கன்னா மேற்கோள் காட்டி வந்து பேசியிருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து பார்த்திங்கன்னா செங்கோன்மை அப்படின்ற அதிகாரத்தில் தான் இந்த திருக்குறள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் மழையை நம்பியே வந்து பார்த்திங்கன்னா உலக உயிர்கள் எல்லாம் வாழும். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா குடிமக்கள் அனைவரும் மன்னனின் நேர்மையான ஆட்சியை எதிர்பார்த்து வாழ்வாங்க அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு அதனுடைய பொருள் அதுதான். பட் அவங்க சொல்லியிருக்காங்க. இது டிஎன்பிஎஸ்சியில் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதை நோட் பண்ணிக்கோங்க. சரிங்களா. இதெல்லாம் மெயின்ஸில் எழுதலாம் இதை வச்சுட்டு. அதனால் நீங்கள் தான் எடுத்து எழுதிக்கணும். அணுசக்தி திட்டத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா 20,000 கோடி ஒதுக்கியிருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா சிறிய அணு உலைகள் மேம்பாடு மற்றும் ஆய்வுக்கான அணுசக்தி திட்டம் வந்து பார்த்திங்கன்னா தொடங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2047 வந்து பார்த்திங்கன்னா குறைந்தபட்சம் 100 ஜிகாவாட் அணுசக்தி உற்பத்தி செய்ய வந்து பார்த்திங்கன்னா 2033ஆம் ஆண்டுக்குள்ள வந்து பார்த்திங்கன்னா 5 சிறிய அணு உலைகள் வந்து பார்த்திங்கன்னா அமைக்கப்பட இருக்குது. ஓகேங்களா. கல்வித்துறைக்கு வந்து பார்த்திங்கன்னா 1.25 லட்சம் கோடி ஒதுக்கியிருக்காங்க. செயற்கை நுண்ணறிவு திட்டத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா 2,000 கோடி. மத்திய நகர்ப்புற வீட்டுத்துறை அமைச்சதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 96,777 கோடி ஒதுக்கியிருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா கனிமங்கள் ஒரு சில கனிமங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வரி விலக்கு கொடுத்துருக்காங்க. அந்த கனிமங்களோட பேர்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். தற்போது கோபால்ட் துகள் மற்றும் கழிவுகள், லித்தியம் அயனி பேட்டரி துண்டுகள், துத்தநாகம் உள்ளிட்ட மேலும் 12 கனிமங்களுக்கு வந்து சுங்க வரியிலிருந்து விலக்கு அளிக்கப்பட்டிருக்கு. ஓகேங்களா. அது மட்டும் இல்லாமல் மின்சார வாகனங்களுக்கான பேட்டரிகள் தயாரிப்பதற்கான 35% மூலதன பொருட்கள் மற்றும் கைபேசி பேட்டரிகள் தயாரிப்புக்கு 28% கூடுதல் மூலப்பொருட்களுக்கான சுங்க வரியிலிருந்து விலக்கு அளிச்சிருக்காங்க. ஓகேங்களா. அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபோனோட பேட்டரி, காரோட பேட்டரிலாம் வந்து பார்த்திங்கன்னா விலை குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த காரோடைய ப்ரைஸும் வந்து பார்த்திங்கன்னா குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குடியரசுத் தலைவரோட அலுவலகத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா 141 கோடி வந்து பார்த்திங்கன்னா ஒதுக்கியிருக்காங்க. ஓகேங்களா. அது மட்டும் இல்லாமல் 5 ஐஐடிகளில் வந்து பார்த்திங்கன்னா கூடுதல் வசதிகளுக்காக நிதி ஒதுக்கியிருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா கடந்த 2023 வந்து பார்த்திங்கன்னா வேளாண், நீடித்த நகரங்கள் மற்றும் சுகாதாரம் துறை, செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா 3 ஆற்றல்சார் மையங்கள் அமைக்கப்படும் அப்படின்னு அறிவிப்பு வெளியிடப்பட்டது. அதே போல் தற்போது வந்து 500 கோடி செலவில் கல்விக்கான செயற்கை நுண்ணறிவு ஆற்றல்சார் மையம் அமைக்கப்படும் சொல்லியிருக்காங்க. முக்கியமானது. ஓகேங்களா. இந்த ஆண்டு வந்து பார்த்திங்கன்னா கல்விக்கான செயற்கை நுண்ணறிவு மையம் அமைக்கப்படும் சொல்லியிருக்காங்க. தேர்தல் செலவினங்களுக்காக வந்து பார்த்திங்கன்னா 1400 கோடி வந்து பார்த்திங்கன்னா ஒதுக்கியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி 2024 மக்களவைத் தேர்தல் நடத்தியதற்கான செலவினம், தேர்தல் ஆணையத்துக்கான புதிய மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வாங்கியது உள்ளிட்ட செலவினங்களுக்காக வந்து பார்த்திங்கன்னா 1400 கோடி வந்து பார்த்திங்கன்னா ஒதுக்கியிருக்கிறாங்க. அடுத்தது 10,000 கோடியில் வந்து பார்த்திங்கன்னா புத்தாக்க நிறுவனங்களுக்கு புதிய நிதி திட்டம் வந்து பார்த்திங்கன்னா தொடங்கப்பட்டிருக்கு. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் அப் நிறுவனங்களுக்கு தான் இது முக்கியமானது. இந்த ஸ்டார்ட் அப் நிறுவனம் வந்து பார்த்திங்கன்னா 2016 தான் வந்து பார்த்திங்கன்னா தொடங்கியிருக்காங்க. 2016 ஜனவரி 16ஆம் தேதி தான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் அப் இந்தியா திட்டம் தொடங்கப்பட்டுச்சு. அந்த திட்டத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா 10,000 கோடியில் புத்தாக்க நிறுவனங்களுக்கான புதிய நிதி திட்டம்லாம் கொண்டு வந்திருக்காங்க. ஓகேங்களா. நமக்கு உள்ள பெருசாக டீப்பாக கேட்க மாட்டாங்க. பட் மேலோட்டமாக நீங்கள் என்னென்னு தெரிஞ்சு வச்சுக்கணும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அடுத்த 3 ஆண்டுகளில் அனைத்து மாவட்டங்களிலும் வந்து பார்த்திங்கன்னா புற்றுநோயாளிகள் பராமரிப்பு மையம் அமைக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து மத்திய அரசு தெரிவிச்சிருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா 200 மையங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆண்டு நடப்பு நிதியாண்டில் 2025-26 வந்து பார்த்திங்கன்னா உருவாக்கப்படும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க. அடுத்ததான் வந்து பார்த்திங்கன்னா இந்த பட்ஜெட் வந்து பார்த்திங்கன்னா 36 உயிர்காக்கும் மருந்துகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா சுங்க கட்டணத்திலிருந்து முழு விலக்கு அளிச்சிருக்காங்க. ஓகேங்களா. அடுத்தது பட்ஜெட்டில் வந்து பார்த்திங்கன்னா ரயில்வே துறைக்கு வந்து பார்த்திங்கன்னா 2.52 லட்சம் கோடி ஒதுக்கியிருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த 2 முதல் 3 ஆண்டுகள் வந்து 200 புதிய வந்தே பாரத் ரயில்களும், 100 அம்ரித் பாரத் ரயில்களும், 50 நமோ பாரத் விரைவு ரயில்கள் மற்றும் 17,500 ஏசி அல்லாத பொதுப்பெட்டிகளும் கொண்ட ரயில்களும் பயன்பாட்டுக்கு வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. இதில் வந்து பார்த்திங்கன்னா இல்லம் தேடி மத்திய பொருளாதார ஆய்வறிக்கை வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆய்வறிக்கை வெளியிட்டிருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா இல்லம் தேடி கல்வி திட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா தமிழக மாணவர்களுடைய கல்வித்திறன் வந்து பார்த்திங்கன்னா அதிகரிச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த கொரோனா காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த இல்லம் தேடி கல்வி திட்டம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா தமிழக அரசு சார்பில் தொடங்கப்பட்டுச்சு. அந்த திட்டத்தின் மூலயமா வந்து பார்த்திங்கன்னா மாணவர்களுடைய கல்வித்திறன் வந்து பார்த்திங்கன்னா அதிகரிச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நாடாளுமன்றத்தில் மத்திய நிதியமைச்சர் வந்து 2024-25ஆம் ஆண்டுக்கான பொருளாதார ஆய்வறிக்கை வந்து பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமை வந்து பார்த்திங்கன்னா முன்வைக்கப்பட்டுச்சு. அதில் வந்து பார்த்திங்கன்னா காலணிகள் உற்பத்தி, தொழில் வளர்ச்சி, இல்லம் தேடி கல்வி திட்டம் ஆகிய முக்கியமான திட்டங்கள்லாம் வந்து தமிழகம் வந்து பார்த்திங்கன்னா முன்னிலையில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்தியாவில் தோல் பொருட்கள் மற்றும் காலணிகள் உற்பத்தியில் தமிழகம் 38% பங்களிப்பையும், இந்தியாவின் மொத்த தோல் பொருட்களை ஏற்றுமதியில் வந்து பார்த்திங்கன்னா 47% பங்களிப்பையும் வந்து பார்த்திங்கன்னா தமிழகம் வழங்குது. ஓகேங்களா. மாற்றி அமைக்கப்பட்ட உட்டான் திட்டம் வந்து பார்த்திங்கன்னா விரைவில் அறிவிக்கப்படும் சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா விரைவான பயணத்துக்கான ஒரு முக்கியமான திட்டம். இது வந்து பார்த்திங்கன்னா விமான நிலையங்கள் அமைக்கிறது, விமானங்களுடைய பாதைகளை மாற்றி அமைக்கிறது, அந்த மாதிரி திட்டம். அடுத்த சிறுபான்மை நலத்துறை அமைச்சதுக்காக வந்து பார்த்திங்கன்னா 3,350 கோடி வந்து பார்த்திங்கன்னா ஒதுக்கியிருக்காங்க. ஓகேங்களா.
அடுத்து தமிழகத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா பன்னாட்டு கடனுதவி மூலம் செயல்படுத்தப்படும் தமிழக திட்டங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பட்ஜெட்டில் நிதி ஒதுக்கியிருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா ஜப்பானை சேர்ந்த அமைப்பின் மூலம் வந்து பார்த்திங்கன்னா சென்னையில் மெட்ரோடைய 2ஆம் கட்ட பணிகள் நடக்குது. அந்த மாதிரி திட்டத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா நிதி ஒதுக்கியிருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா அது மட்டும் இல்லாமல் ஆசிய வளர்ச்சி வங்கியின் கடனுதவியுடன் செயல்படப்படும் சென்னை கன்னியாகுமரி தொழிலக பாதை மின்துறை முதலீடு திட்டத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா நிதி ஒதுக்கியிருக்காங்க. ஓகேங்களா? இதில் பன்னாட்டு கடனுதவி மூலம் செயல்படுத்தப்படும் திட்டங்களுக்கு மட்டும் வந்து பார்த்திங்கன்னா நிதி ஒதுக்கியிருக்கிறாங்க. அடுத்து கில்லன் பரே நோய் விழிப்புணர்வு அவசியம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க. இல்லை மகாராஷ்டிரா மாநிலத்தில் புனேவில் வந்து பார்த்திங்கன்னா கில்லன் பரே சிண்ட்ரோம் ஜிபிஎஸ் அப்படின்ற நரம்பியல் நோய் தாக்கம் வந்து பார்த்திங்கன்னா அதிகரிச்சுட்டு வருது. இது தமிழகத்தில் வந்து பார்த்திங்கன்னா அப்பப்போ வருது போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா கில்லன் பாரே சிண்ட்ரோம் எனப்படும் பாக்டீரியா அல்லது வைரஸ் தொற்றால் தான் வந்து பார்த்திங்கன்னா இரைப்பையிலிருந்து உடல் முழுவதும் பரவும் ஒரு வகை பாதிப்பு. இது தரமற்ற உணவு, நீர் மாசுபாடு, நோய் எதிர்ப்பாற்றல் எதிர்வினை பாதிப்பு மற்றும் மருந்து எதிர்வினை, தடுப்பூசிகளின் ஒவ்வாமை உள்ளிட்ட பல்வேறு காரணங்களால் வந்து பார்த்திங்கன்னா இது ஏற்படுது. ஓகேங்களா? என்ன நோய் என்ன வைரஸ் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதெல்லாம் கேட்டுருவாங்க டிஎன்யூ சார்பில். அடுத்து குடியரசுத் தலைவர் மாளிகையினுடைய அமிர்த பூந்தோட்டம் வந்து பார்த்திங்கன்னா குடியரசுத் தலைவர் திறந்து வச்சுருக்காங்க. இது பொதுமக்கள் பார்வைக்காக வந்து பார்த்திங்கன்னா திறக்கப்பட்டிருக்கு. அடுத்து தொடர்ந்து 8வது முறையாக வந்து பார்த்தீங்கன்னா பட்ஜெட் தாக்கல் பண்ணியிருக்காங்க நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன். இவங்க வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு முக்கியமான சாதனை. அதாவது பார்த்திங்கன்னா இதுவரை 10 முறை வந்து பார்த்திங்கன்னா நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்தவர் என்ற பெருமை வந்து பார்த்திங்கன்னா முன்னாள் பிரதமர் மொரார்ஜி தேசாய் வந்து பார்த்திங்கன்னா கொண்டிருக்கிறார். அவர் நாட்டின் நிதியமைச்சராக வந்து பார்த்திங்கன்னா 1959, 64 மற்றும் 67, 69 ஆகிய 2 வெவ்வேறு தனித்தனி காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா 10 முறை வந்து பார்த்திங்கன்னா இந்த நிதிநிலை அறிக்கை வந்து பார்த்திங்கன்னா தாக்கல் செஞ்சுருக்காங்க. ஓகேங்களா? நிர்மலா சீதாராமன் வந்து பார்த்திங்கன்னா நாட்டின் நிதியமைச்சராக வந்து பார்த்திங்கன்னா 2019ஆம் ஆண்டு தான் நியமிக்கப்பட்டாங்க. இதன் மூலம் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவின் முதல் முழு நேர பெண் நிதியமைச்சர் அப்படின்ற பெருமை வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு இருக்குது. ஓகேங்களா? இவங்கள மாதிரி வந்து பார்த்திங்கன்னா யார் என்னென்னு கொடுத்துருக்காங்க. இது நம்ம போன பட்ஜெட்லேயும் பார்த்தோம். முக்கியமான கொஸ்டின்ஸ் தான் இது. எல்லா பட்ஜெட்லையும் டேட்டா மாறாது. நீங்கள் இதுக்கு முன்னாடி போன பட்ஜெட்டில் வந்து நோட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நோட் பண்ண தேவையில்லை. ஓகேங்களா? நம்ம தமிழகத்தை சேர்ந்த ப. சிதம்பரம் இருக்கார் இல்லையா, அவர் வந்து பார்த்திங்கன்னா 9 முறை நிதிநிலை அறிக்கை தாக்கல் பண்ணியிருக்காரு. பிரணாப் முகர்ஜி அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 8 முறையும், வி நரசிம்மராவுடைய அமைச்சர்கள் இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா மன்மோகன் சிங் வந்து பார்த்திங்கன்னா 5 முறையும் நிதிநிலை வந்து தாக்கல் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா உரை நேரம், அதாவது வந்து பார்த்திங்கன்னா இதுவரைக்கும் நடந்ததுலேருந்து மிக அதிகபட்ச உரை நேரம் வந்து பார்த்திங்கன்னா 2020ஆம் ஆண்டு நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் வாசித்த 2.40 மணி நேரம் பட்ஜெட் தான் வந்து பார்த்திங்கன்னா அதிகம். அதேமாதிரி இந்தியாவுடைய குறைந்தபட்ச பட்ஜெட் நேரம் வந்து பார்த்திங்கன்னா 1977ஆம் ஆண்டு காலகட்டத்தில் வந்து இடைநிலை நிதி அறிக்கை தாக்கல் செய்த ஹிருபாய் முல்ஜிபாய் படேல் 800 வார்த்தைகள் கொண்ட ஒரு சின்ன ஒரு 800 வார்த்தைனா பார்த்துங்க, ஒரு 4-5 பேஜ் இருக்குமோ அதில் அதை வாசிச்சுட்டு விட்டார். அடுத்து ஒவ்வொரு ஆண்டும் நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்ய வரும் நாள்கள் வந்து பார்த்திங்கன்னா குறிப்பிட்ட ஒரு மாநிலத்தின் நெசவுத்திறனை அங்கீகரிக்கும் வகையில் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாநிலத்தின் பாரம்பரிய புடவையில் தான் வந்து பார்த்திங்கன்னா நிர்மலா சீதாராமன் அவர்கள் வராங்களாம். அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா 2025-26ஆம் நிதியாண்டில் நிதிநிலை அறிக்கையில் வந்து பார்த்திங்கன்னா அவர் பீகார் நலன்சார் திட்டங்களுக்கு முன்னுரிமை கொடுக்கப்பட்டுள்ளது. அதன் வெளிப்படையாக வந்து பார்த்திங்கன்னா நாடாளுமன்றத்துக்கு வந்தபோது வந்து பார்த்திங்கன்னா தங்க ஜரிகை கொண்ட வெள்ளை நிற மதுபனி ரக புடவை வந்து பார்த்திங்கன்னா அணிஞ்சிருந்துருக்குறாங்க. ஓகேங்களா? இதெல்லாம் ஒரு மாநிலத்துடைய பாரம்பரிய புடவைகளோட பட்டியல் கொடுத்தாங்க. இதேமாரி வந்து பார்த்திங்கன்னா பிங்க் நிற மங்களகிரி பட்டுப்புடவை வந்து பார்த்திங்கன்னா 2019, ஹிந்துஸ்தான் கலாச்சாரத்தை போற்றும் மஞ்சள் வண்ண பச்சை பார்டர் புடவை வந்து பார்த்திங்கன்னா 2020 கட்டியிருக்காங்க. போச்சம்பள்ளி பட்டுப்புடவை வந்து பார்த்திங்கன்னா 2021, ஒடிசாவின் கைவினையை பிரதிபலிக்கும் பொம்மை ரக மெரூன் வண்ண தங்கச்சரிகை புடவை வந்து பார்த்திங்கன்னா 2022 கட்டியிருக்காங்க. கர்நாடகத்தின் தார்வாட் பிராந்திய கைவினை உருவாக்கப்பட்ட சிவப்பு வண்ண எம்ப்ராய்டரி புடவை வந்து பார்த்திங்கன்னா 2023, மேற்கு வங்கத்தின் காந்தா எம்ப்ராய்டரி கைவண்ணத்தால் பிரதிபலிக்கும் நீல வண்ணப்புடவை வந்து பார்த்திங்கன்னா 2024 கட்டிட்டு வந்திருக்காங்க. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. ஒரு மாநிலத்துடைய பாரம்பரிய புடவைகள் பேர்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கட்டாயம் தெரிஞ்சிருக்கணும். ஓகேங்களா? அடுத்தது பாரம்பரிய சிவப்பு பை. ஓகேங்களா? அதாவது பார்த்திங்கன்னா முந்தைய ஆண்டுகளைப் போல இம்முறையும் வந்து பார்த்திங்கன்னா சிவப்பு நிற பாரம்பரிய பாகி கட்டா பாணி பையில் வந்து பார்த்திங்கன்னா கையடக்க கணினி லேப்டாப் மூலம் வந்து பார்த்திங்கன்னா மத்திய பட்ஜெட் வந்து தாக்கல் பண்ணியிருக்காங்க. நாட்டில் முதல் முழுநேர பெண் நிதியமைச்சர் என்ற பெருமைக்குரிய இவர் வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து 8வது முறையாக பட்ஜெட் தாக்கல் பண்ணியிருக்காங்க. 2021 தான் வந்து பார்த்திங்கன்னா காகித ஆவணங்களுக்கு பதிலாக வந்து பார்த்திங்கன்னா கையடக்க கணினியை வந்து பயன்படுத்தியிருக்காங்க. இந்த வந்து பார்த்திங்கன்னா இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க இல்லையா, பாகி கட்டா பாணிப்பை, அதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெட் கலரில் வச்சுருக்காங்க இல்லையா, இதுதான் அந்த பேக். அந்த பேக்கில் வந்து பார்த்திங்கன்னா லேப்டாப்போடு எடுத்துகிட்டு வந்திருப்பாங்க. சரிங்களா? அடுத்தது பீகாரில் தேசிய தொழில்நுட்ப தொழில் முனைவு மேலாண்மை நிறுவனம் வந்து பார்த்திங்கன்னா அமைக்கப்படும் இந்த பட்ஜெட்டில் தெரிவிச்சிருக்காங்க. இதில் நிறைய சொல்லியிருக்காங்க, பட் இது ரொம்ப முக்கியமானது. அடுத்து பட்டியலின பெண் தொழில் முனைவோருக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 கோடி தவணை கடன் திட்டம் வந்து பார்த்திங்கன்னா அறிவிச்சிருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா முதல் முறையாக வந்து பார்த்திங்கன்னா
பட்டியலின எஸ்சி எஸ்டி பெண் தொழில் முனைவோருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 கோடி தவணை கடன் திட்டத்தை வந்து மத்திய அரசு அறிமுகம் செஞ்சுருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா பட்டியலின பெண்களிடையே தொழில் தொடங்குவதை ஊக்குவிக்கும் வகையில் வந்து பார்த்தீங்கன்னா 5 லட்சத்திலிருந்து 2 லட்சம் வரை வந்து பார்த்தீங்கன்னா தவணை முறையில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கடனை வந்து பார்த்தீங்கன்னா வழங்குவாங்க. சரிங்களா? அடுத்து தில்லி பிரகதி மைதானத்தில் உள்ள பாரத் மண்டபத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அடித்தளத்தில் தொடங்கப்பட்டுள்ள புதுதில்லி சர்வதேச புத்தக கண்காட்சி 2025 வருகின்ற பிப்ரவரி 29ஆம் தேதி வரை வந்து பார்த்தீங்கன்னா நடக்கிறதுக்கு. இதற்கான தொடக்க விழாவில் வந்து பார்த்தீங்கன்னா குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா பேசியிருக்கிறாங்க. ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா முன்னாள் தலைமை தேர்தல் ஆணையர் நவீன் சாவ்லா வந்து பார்த்தீங்கன்னா காலமாயிட்டார். இவர் வந்து பார்த்தீங்கன்னா முன்னாள் தலைமை தேர்தல் ஆணையராக இருந்திருக்கிறாரு. அப்புறம் வந்து தலைமை தேர்தல் அதிகாரியாகவும் இருந்திருக்கிறாரு. 2005லிருந்து 2009 வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா தலைமை தேர்தல் ஆணையராகவும் 2009லேருந்து 2010 ஜூலை வரையிலும் வந்து பார்த்திங்கன்னா அந்த பதவியில் வந்து வகிச்சிருக்கிறாரு. ஓகேங்களா? இவர் வந்து யார் அப்படின்னு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து கருணை மரணத்தை அனுமதிக்க வந்து பார்த்திங்கன்னா கர்நாடக அரசு வந்து பார்த்திங்கன்னா முடிவு பண்ணியிருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா கருணை மரணத்தை அனுமதிக்கும் உச்சநீதிமன்றத்தினுடைய உத்தரவை ஏற்று வந்து பார்த்திங்கன்னா இந்த உத்தரவை வந்து பார்த்திங்கன்னா பிறப்பிச்சிருக்காங்க. ஓகேங்களா? அதாவது நோயிலிருந்து குணமடைய முடியாத சூழ்நிலை ஏற்படும் போது நோயாளியின் விருப்பத்திற்கு இணங்க அவருக்கு பொருத்தியிருக்கும் உயிர்காக்கும் கருவிகளை அகற்றலாம், கண்ணியத்துடன் நோயாளியின் உயிர் துறக்க வாய்ப்பளிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2023ஆம் ஆண்டு ஜனவரி 24ஆம் தேதி வந்து பார்த்திங்கன்னா உச்சநீதிமன்றம் வந்து பார்த்திங்கன்னா தீர்ப்பளிச்சுது. அதாவது ரொம்ப வருஷமாக பெட்லேயே இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கானது அது. பட் வந்து பார்த்திங்கன்னா அது எல்லாருக்கும் பொருந்தாது. அதாவது தண்டுவடம் முழுவதும் பாதிப்பு அடைஞ்சிருக்கணும். அதுக்காக ஒரு குழு இருக்கும். அந்த குழுவுடைய அனுமதியுடன் மட்டும்தான் அதை பார்த்திங்கன்னா அதை பண்ண முடியும். ஓகேங்களா? உலக குரூப் 1 பிளே ஆஃப் ஆட்டம் வந்து பார்த்திங்கன்னா புதுடில்லி டென்னிஸ் மைதானத்தில் வந்து பார்த்திங்கன்னா தொடங்கியிருக்கு. இதில் வந்து பார்த்திங்கன்னா டோக்கோவை வந்து பார்த்திங்கன்னா வீழ்த்தி இந்தியா வந்து பார்த்திங்கன்னா முன்னிலையில் இருக்கிறாங்க. ஓகேங்களா? அடுத்தது இந்திய அணியின் முன்னாள் விக்கெட் கீப்பரான ரித்மன் சாகா வந்து பார்த்திங்கன்னா அனைத்து வகையான போட்டியிலிருந்து ஓய்வு பெறுவதாக வந்து பார்த்திங்கன்னா அறிவிச்சிருக்கிறார். ஓகேங்களா? அடுத்து இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம நேற்றே பார்த்தோம். பட் இன்றைக்கி வந்து விருது கொடுத்துருக்காங்க. ஜாம்பவான் சச்சின் டெண்டுல்கர் வந்து பார்த்திங்கன்னா பிசிசிஐனுடைய வாழ்நாள் சாதனை விருது வந்து பார்த்திங்கன்னா வழங்கப்பட்டிருக்கு. இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியம் பிசிசிஐ வழங்கும் விழா வந்து பார்த்திங்கன்னா மும்பையில் நடைபெற்றது. இதில் பிசிசிஐயோட தலைவரான ரோஜர் பென்னி வந்து பார்த்திங்கன்னா தலைமை வகித்திருக்கிறாரு. இதில் கிரிக்கெட் கடவுள் அப்படின்னு அழைக்கப்பட்ட சச்சின் டெண்டுல்கர் சிறப்பான கிரிக்கெட் பயணத்துக்கான அதாவது கலோனல் CK நாயுடு வாழ்நாள் சாதனை விருது வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு வழங்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஐசிசி தலைவர் ஜெய்ஷா விருது வந்து பார்த்திங்கன்னா டெண்டுல்கருக்கு வழங்கியிருக்காங்க. இந்தியா சார்பில் 664 சர்வதேச ஆட்டங்களில் ஆடியுள்ள சச்சின் டெண்டுல்கர் வந்து பார்த்திங்கன்னா டெஸ்ட் மற்றும் ஒரு நாளில் அதிக ரன்களை எடுத்த ஒரு சாதனை வந்து பார்த்திங்கன்னா நிகழ்த்திருக்கிறார். ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் இந்திய நட்சத்திர வேகப்பந்து வீச்சாளரான ஜஸ்பிரீத் பும்ராவுக்கு வந்து பார்த்திங்கன்னா 2023-24ஆம் ஆண்டுக்கான சிறந்த சர்வதேச கிரிக்கெட் வீரருக்கான பாலி உம்ரிகர் விருது வழங்கப்பட்டிருக்கு. அது மட்டும் மகளிர் அணியின் துணை கேப்டனான ஸ்மிருதி மந்தனாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா சிறந்த சர்வதேச மகளிர் வீராங்கனைக்கான விருது வழங்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் அஸ்வினுக்கு வந்து பார்த்திங்கன்னா சிறப்பு விருதுகள் வழங்கியிருக்காங்க. ஓகேங்களா? இதை மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதில் சச்சின் முக்கியம், அடுத்தது ஜஸ்பிரீத் பும்ரா முக்கியம், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்மிருதி மந்தனா இவங்க ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? அடுத்து இந்த பட்ஜெட்டில் வந்து கேலோ இந்தியா விளையாட்டு போட்டிகளுக்காக வந்து பார்த்திங்கன்னா 350 கோடி வந்து பார்த்திங்கன்னா ஒதுக்கி இருக்கிறாங்க. ஓகேங்களா? இந்த கேலோ இந்தியா விளையாட்டு போட்டிகள் வந்து பார்த்திங்கன்னா சென்ற ஆண்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளே நடத்தியிருந்தோம், சென்னையிலே வந்து பார்த்திங்கன்னா நடத்தியிருந்தேன். ஓகேங்களா? அடுத்து வெம்பங்கோட்டை அகழாய்வில் வந்து பார்த்திங்கன்னா வட்ட சில்லுகள் வந்து பார்த்திங்கன்னா கிடச்சிருக்கு. இந்த வெம்பங்கோட்டை வந்து பார்த்திங்கன்னா விருதுநகர் மாவட்டத்தில் இருக்குது. இதுதான் முக்கியமான கொஷின். வெம்பங்கோட்டை எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டாங்கன்னா விருதுநகர் மாவட்டம். இதுதான் வந்து டிஎன்சி கேட்பாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு கரண்ட் அஃபேர்ஸ் அவ்வளோதான். இது தாண்டி எதுவுமே கேட்க வாய்ப்பில்லை. டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் டெய்லி பார்த்துருங்க. அப்போ தான் மந்த்லி வீக்லி படிக்கும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், முடிஞ்சது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படி டெலிகிராம் சேனல் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் உங்களுக்கு என்ன கிடைக்கும். நம்ம எஸ்ஐ எக்ஸாமோடைய ஃப்ரீ ஃபுல் டெஸ்ட் எழுதணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்க வாட்ஸ்அப்பில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அதேமாதிரி நம்ம 2ஆம் நிலை காவல்துறைக்கான நம்ம டெஸ்ட் பேஜில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா ஷெடியூல் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், வியூ பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா ஸ்க்ரீனில் தெரிந்த நம்பர் கால் பண்ணி உங்கள் டவுட் நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். சரிங்களா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.